இப்ப நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த ஆல்பம் சாங்ஸ்ல உங்களுக்கு எதிர்பார்க்காம பாராட்டு அதிகமா வாங்கி கொடுத்த ஆல்பம் சாங் எது சார்? ஆல்பம் சாங் அந்த கண்ணால மைக்கிறியே செம்ம கட்டையா, அது நிறைய பேர் நான் தான் பண்ணேன்னு தெரியாது. ஓகே. ஆமா, அது நான் 2011 பண்ண பாட்டு. அது நான் சொல்லி அது ஒரு மூவி சாங்கா பண்ணேன். என்ன அறியாம ஒரு நாளைக்கு ஒரு டியூன் கம்போஸ், எப்பவுமே கம்போசர்ஸுக்கு கார் ஓட்டின்னு போகும்போது ஒரு டியூன் வரும். திடீர்னு உட்காந்து என்ன சொல்றது என்ன தூங்கலான்னு போகும்போது ஏதாவது சாங் கேட்டுன்னு பேசுங்களேன், இல்லையே ஓகே எனக்கு ஒரு டியூன் வரும். டக்குன்னு ஸ்டுடியோக்கு போயிட்டு அந்த கம்போசிங் பண்ணி அந்த சாங் லீடை வாச்சிடுவேன். ஐஷு, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். கடைசி தோட்டா, லோக்கல் சரக்கு போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் இசையமைப்பாளர் VR சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்களை இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். உங்களை பத்தியும் உங்களோட சினிமா ஜர்னி பத்தியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். உங்களோட ரீசெண்ட் ரிலீஸ் கண்ணோரமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆல்பம் சாங், சூப்பரா இருந்தது, கேட்டு ரசிச்சோம். நீங்க சொல்லுங்க சார், அந்த ஆல்பம் சாங்ஸ் மேல என்ன அப்படி ஒரு காதல்? ஆல்பம் சாங்ஸ் வந்து பொதுவாக ஒரு இசையமைப்பாளருக்கு காதல்னு சொல்றத அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்காது. ஒரு கற்பனை வந்து எவ்வளோ வேணா போகலாம். இப்போ ஒரு ஃபிலிம்னா வச்சுக்கோங்களேன், டைரக்டர் வந்து ஒரு தீம் சொல்லுவார், அந்த தீம்குள்ளே நாங்கள் சுற்றி இருக்கணும். ஓகே, இதுக்குள்ளே தாண்டக்கூடாது, இந்த மீட்டர் மேலே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா ஆல்பம் சாங்களோட. ஓகே, நம்மளோட கற்பனை, முழு கற்பனையும் நம்ம செலுத்தி நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்டேஷன் போடலாம், அதே மாதிரி ஒரு லெங்த் ஆஃப் சாங் ஒரு 5 minutes 5.5 minutes வரைக்கும் போகலாம். பட் ஃபிலிமில் அவ்வளோ நேரம் பண்ண முடியாது. அதனால நம்மளோட திறமைகளை ஃபுல்லாக கொண்டு வர இடம் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ஆல்பம் சாங் தான். அதனால தான் ஆல்பம் சாங்கை நோக்கி அதிகமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். எந்த மியூசிக் டேரக்டருமே ஆல்பம் சாங் பண்ணுறது லைக் பண்ணுவாங்க. ஓகே, ஆமாம். நீங்கள் பாருங்கள், A.R. ரஹ்மான் சார் வந்து எவ்வளோ படம் பண்ணார். வந்தே மாதரம் வந்த அப்புறம் அதில் இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவலில் போனார். ஏன்னா அதோட பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், அதோட வந்து சாங் லிரிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்து ஒன்று ரீச் ஆச்சு. ஏன்னா அது ஒரு கதையோட அம்சம் கிடையாது. அதனால் யுவன் சங்கர் ராஜா பண்ணார். நீங்கள் ஆல்பம் சாங்ஸ் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் சேர்த்துக்கணும். அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக கொண்டு வரலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் கொண்டு வரலாம். இப்போ யூஸ்வலாக ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது கம்போசிஷன் டைம்ஸில் வந்து டேரக்டர் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவார். பட் ஒரு ஆல்பம் சாங் அப்படின்னா யார் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் ஒரு ஆல்பம் சாங் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃபைனலைசேஷன் யார் பண்ணுவாங்க? பொதுவாக ஒரு மியூசிக் கம்போசர்ஸ் நாங்கள் பண்ணுறோன்னா நாங்கள் ஒரு சின்ன கதையை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லவ் தீமாக இருக்கட்டும், இல்லை நேஷ்னல் தீமாக இருக்கட்டும், இல்லை ஒரு அப்பா பையன் பாண்டிங்காக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு தீம் செட் பண்ணிப்போம். மியூசிக் கம்போசர்ஸே வில் ஃபிக்ஸ் அ தீம். அந்த தீம் ஃபிக்ஸ் பண்ணால் இது யாரை எழுத வைக்கலாம் அப்படின்னு கொண்டு போவோம். தென் இந்த தீமை வந்து நாங்கள் ஒரு டைரக்ஷன் டீம் கிட்ட கொடுப்போம். இந்த மாதிரி இருக்குது, ஜானர் இருக்குது, யூ ஜஸ்ட் கோ ஆன் அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த டேரக்டர் வந்து எங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா நாங்கள் ஒரு கம்போஸ் பண்ணி ஒரு சாங் வச்சுருப்போம். அந்த அழகு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னதை வேறு சீன்ஸ் கொண்டு வந்தாலோ இது பண்ணாலோ எங்களுக்கு மனசில் ஊடியே என்னடா நம்ம ஒரு கற்பனையில் பண்ணியிருக்கோம், வேறு ஒரு சீன் எடுத்துருக்காங்களேன்னு சொல்லக்கூடாது. ஆனால் என்ன வேணுமோ நாங்கள் எல்லாமே எழுதி கொடுத்துருவோம். அந்த டைரக்ஷன் டீம் அதை எடுத்து பண்ணுவாங்க. அதனால் நாங்களே மோஸ்ட் ஆஃப்லி மியூசிக் டைரக்டர்ஸ் வில் க்ளோஸ் த தீம். அவங்களே தீம் செட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்தே மாதரம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆல்பமேட் நேஷ்னல் தீம் ஆகிடுச்சு. அது அதனால் அது நேஷ்னல் சாங் அப்படின்னு வரும்போது, நாட்டுப்பற்று சாங்காக இருக்கும்போது அதில் பெரிய ஒரு தீம் செட் பண்ணணும் அவசியமே இல்லை. பட் இந்த மாதிரி லவ் சாங்காக இருக்கட்டும், வேறு ஒரு தீம் மதர் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபார் சென்டிமெண்ட் சாங், பட் அந்த மியூசிக் கம்போசரோட வந்து மைண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஓகே, இந்த பாட்டு இந்த மாதிரிலாம் கொண்டு, ஏன்னா பிஜிஎம்ஸ்லாம் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருப்போம். இந்த பிஜிஎம்ஸில் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு பண்ணும்போது அதெல்லாம் நம்ம மைண்ட் செட்டப் என்ன இருக்கோ அதெல்லாம் எழுதி கொடுத்தோம்னா டைரக்ஷன் டீம் வில் பி கோ ஆன். ஆனால் மோஸ்ட்லி இல்லை டேரக்ட் சொல்லுவாங்க, இல்லை சார் நம்ம இப்படி போகலாமே சார், எதுக்கு சார் இந்த மாதிரி வைக்கிறோன்னு அவங்க கேட்குறது நம்ம கேட்டு நம்ம ஒரு கோயின்சிடென்ட்ல சேர்ந்து தான் பண்ணுவோம். பட் மியூசிக் டைரக்டர் வந்து ஆரம்பிக்கும் போது இது இந்த மாதிரி பண்ணலான்றது ஆரம்பிக்கிறதே கம்போசராக இருப்பாங்க. ஓகே, பட் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குல்ல சார். ஆனால் அந்த டியூன் போடுவீங்கல்ல, இந்த டியூன் வந்து ஓகே இது ஹிட் ஆகும், இது ஹிட் ஆகாது அப்படின்னு ஒரு சஜஷன் கேட்போம்ல. ஸோ அது யார் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க? சஜஷன் வந்து நான் டைரக்டர் டீம் உட்காருவோம், அதே மாதிரி என்னோட வெல்விஷர்ஸ் டீம் உட்காரும் வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இது வந்து ஹிட் ஆகுமா ஹிட் ஆகாதா அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போகும். சரி, பிஜிஎம்ஸ் எவ்வளோ வரைக்கும் போகலாம், லெங்த் எவ்வளோ வரைக்கும் போகலாம், ஒரு 5 minutesனா ஆடியன்ஸ் அவ்வளோ தூரம் பார்ப்பாங்கல்ல. சரி, அந்த 5 minutes போகிறோம்னா அந்த ஃபுட்டேஜ் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். நீங்களாம் யூடியூப்ல வந்து 1 நிமிஷம் தான் பார்ப்பாங்க. அந்த 1 நிமிஷம் நீங்கள் கரெக்டாக ஆடியன்ஸை கண்ட்ரோலாக வச்சுக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த விஷுவலைசேஷன் கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவோம். என்னதான் நம்ம டியூன் பண்ணி கம்போஸ் பண்ணாலும் இப்போ நீங்கள் கேட்குற பாட்டெல்லாம் விஷுவல் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குப்பா, அதான் அப்புறம் தான் பாட்டு கேட்குறீங்க. நீங்கள் விஷுவலை மீட் பண்ணிட்டு பாட்டை கேட்டு நீக்கிட்டு ஆகும்னா ரொம்ப லேட் ஆகும். கரெக்டுங்களா? அதனால விஷுவலும் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. அதனால என்னதான் நாங்கள் டியூன் கம்போஸ் பண்ணி நாங்கள் பாட வச்சு எல்லாம் கொடுத்தாலும் அந்த விஷுவலைசேஷன் நல்லா இருந்துச்சுங்களேன் ரொம்ப கஷ்டம். அதனால கேமராமேன் எல்லாரும் உட்கார வச்சு தான் எனக்கு டிசைட் பண்ணுவோம் இந்த பாட்டை எந்த மாதிரி கொண்டு போகலாம். தென் வி வில் ஃபிக்ஸ் அ டியூன். அப்புறம் லிரிக்ஸ் ரைட்டர் யாரும் பார்த்து எழுத வச்சுட்டு
அந்த வார்த்தைகளை ஓகே பண்ணிட்டு தென் ஷூட்டிங் போவோம். ஓகே. யூஸ்வலா மியூசிக் கம்போசர்ஸ் அப்படின்னாலே நிறைய டியூன்ஸ் வந்து ஒரு பேங்கிங்கா வச்சிருப்பாங்க. இது இல்லைன்னா அது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் படங்களுக்கு. பட் வென் யூ ஆர் கம்போசிங் ஃபார் ஆல்பம் சாங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த கண்ணோரமே பாடல் வந்து ஆல்ரெடி கம்போஸ் பண்ண ஒரு டியூனா இருந்ததா இல்லை ஒரு ஃப்ரெஷ் டியூனா? ஃப்ரெஷ் டியூன் அது. இது ஆக்சுவலி ஃப்ரெஷ் டியூன். ஆனால் என்ன அறியாமல் ஒரு நாளைக்கு ஒரு டியூன் கம்போஸ், எப்போவுமே கம்போசர்ஸுக்கு கார் ஓட்டின்னு போகும்போது ஒரு டியூன் வரும். திடீர்னு உட்காந்து என்ன சொல்கிறது என்ன தூங்கலான்னு போகும்போது ஏதாவது சாங் கேட்டுன்னு பேசுங்களேன், இல்லை ஓகே எனக்கு ஒரு டியூன் வரும். டக்குன்னு ஸ்டூடியோக்கு போயிட்டு அந்த கம்போசிங் பண்ணி அந்த சாங் லீடை வாச்சிடுவேன். இதை மாதிரி தோண வந்த பாட்டு தான் இது. ஒரு சிச்சுவேஷனுக்குன்னு அதமே இல்லை. காரில் ஜஸ்ட் நான் அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷன் வர லாங் டிரைவ் போயிட்டு இருக்கும்போது ஒரு டியூன் வந்தது தான் கண்ணோரமே டியூன். உடனே வந்து ஃபோனில் எடுத்து ஃபோனில் கீபோர்டு இருக்கு அதில் ப்ளே பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டு தென் ஆஃப்டர் ஸ்டூடியோக்கு வந்த அப்புறம் அதை ரெடி பண்ணி பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரைட்டருக்கு கொடுத்து எழுத வச்சு சரி இது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபேமிலி ட்ராமாவை கொண்டு போகலாம். நீங்கள் பாட்டை பார்த்த ஃபேமிலி ட்ராமா, நாட் லவ் சாங். அது என்னன்னா மாமாங்காரன் அக்கா பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்ப்பான். பார்க்கறதுக்கு அவர் கனவுக்குள்ளே போவார். சாம்ஸ் வந்து கனவுல போய் பார்ப்பார் நம்ம அக்கா பொண்ணு எப்படி வாழ்வான்னு சொன்னோம்னே அங்கே அவங்களோட போர்ஷன் வரும். அந்த மாதிரி ஒரு தீம் செட் பண்ணேன். சரி ஒரு தாய் மாமா வந்து அக்கா பொண்ணுக்கு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே ஃபன் என்டர்டைன்மெண்ட் சாங்காக இருக்கும். சாம்ஸ் இருப்பாங்க, வினோதினி, அப்புறம் அம்பானி சங்கர் எல்லாமே இருப்பாங்க. இதில் லீடாக சத்யா பண்ணாங்க. அதனால ஒரு என்டர்டைன்மெண்ட் சாங்கா. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50+ ஆல்பம் சாங்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க சார். அதுல உங்களோட பர்சனல் ஃபேவரட்னா எது சொல்லுவீங்க? எல்லாமே கம்போசருக்கு வந்து ஃபேவரட்னு சொல்ல முடியாதுல்ல. மேபி வேணா ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட் அமையலாமே தவிர்த்து ஃபேவரட்னு கம்போசர்ஸ் யாரும் பேச மாட்டாங்க. எனக்கு என்னன்னா ஒரு பெஸ்ட் அப்படின்னு கொண்டு வரணும்னா ஒரு மூவிஸ்ல வந்து அதுக்கேற்ற கதைக்களம் அமையணும். ஆல்பம் சாங்கில் பெஸ்ட்னு சொல்லவே முடியாது. எல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் சாங்ஸாக இருக்கும். மூவிஸில் பார்த்தீங்கன்னா அது அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மர்டர் மிஸ்ட்ரின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜானர்ஸ் மியூசிக் இருக்கும். ஒரு கமர்ஷியலாக ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை ஒரு கதை அம்சம் பொறுத்து தான் ஒரு மியூசிக். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த கம்போஸ் பண்ணாலுமே எங்களை ஆத்ம திருப்தியாக கம்போஸ் பண்ணுறோம். பிடிச்சது பிடிக்காதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா மேபி அது ஆடியன்ஸ்க்கு இருக்கலாம், கம்போசருக்கு இருக்கக்கூடாது. இது பிடிச்சிருக்கு இப்படிங்க சொல்லக்கூடாது. ஆடியன்ஸ்க்கு இருக்கணும். இப்போ இந்த பாட்டு பிடிக்கலப்பா எனக்கு இந்த பாட்டு பிடிச்சுன்னு சொல்லலாம். பட் கம்போசருக்கு எனக்கு பிடிக்கும் அது பிடிக்காது சொல்லவே கூடாது. ஏன்னா பிடிச்சதுதான் பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு மனசார திருப்தியாகும் போது தான் கம்போஸ் பண்ண முடியும். சரி, இப்போ இப்படி கேட்கலாம் சார் டிப்ளமேட்டிக்கா, இதுல ஏதாவது ஒரு ஆல்பம் சாங் உங்களோட ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி அப்படி? நீங்க எல்லா சாங் பாத்தீங்களா? ஆல்மோஸ்ட் சாங் பாத்தீங்களா? ஜீவன் பார்க்கல, அப்போ அதெல்லாம் தெரியல. அது ஒரு சாங் பாத்தீங்கன்னா அது ஒரு ரியல் லைஃப் டச் 50% இருக்கும். அது நான் வந்து என் கூட இருந்த ஒரு டைரக்டர், அவர் என்னோட ரியல் லைஃப் கண்டென்ட் தெரியும். அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சார் இந்த மாதிரி பாட்டு போகலாம் சார். எதுக்குப்பா என் கதை எடுக்கிறேன்னு கேட்டேன். எதுக்கு என் கதை எடுக்கிறேன்? இல்லை சார் இது நீங்களே நடிக்கின்ற, நானும் நடிச்சிருப்பேன் அந்த பாட்டு. நானே நடிச்சு எனக்கு ஒரு பையன் இருப்பான் அந்த கேரக்டர். 2 பேர் தான் கேரக்டரு. இருக்கிற ஃபுல்லா எல்லா ட்ரெயின், சென்னையில் இருக்கிற எல்லா ஏரியா ஃபுல்லா ட்ரெயின் டிராவல் தான் இருக்கும். அது ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதனால அதுதான் என்னோட நிஜ வாழ்க்கையில் ஒரு 50% உண்டான சாங்காக இருக்கும். நைஸ். ஸோ உங்களோட விஷுவல் வந்து பயங்கர ஒரு ட்ரீட்டாக இருந்தது. ஃபார் கண்ணோரமே நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா நாங்கள் யூஸ்வலாக ஒரு லவ் அந்த மாதிரி ஒரு இதாக இல்லாமல் வேற ஒரு ஆங்கிள் இருந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயா இருக்கட்டும் இல்லை கம்போசிங் டைம்ஸில் டெஃபினட்டாக ஒரு மெமரபிள் மொமெண்ட் இருந்திருக்கும். அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். சாம்ஸ் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் மார்னிங் ஒரு 8 o'clock ஷெடியூல். அவர் வந்து எப்போவுமே 7:30 வந்துடுவார். ஒரு ஹாஃப் அன் பிஃபோர். எல்லா ஆர்டிஸ்ட்டும் இந்த மாதிரி வந்துடுவாங்க. பட் இவர் 7:30 வந்துட்டார். பட் இவரோட ஷார்ட் வந்து ஒரு 10:30 வச்சுக்கோங்களேன். அவரோட மேக்கப் கிட்ஸு மற்றெல்லாம் அவங்க அசிஸ்டன்ஸ்லாம் கொண்டு வந்துருக்கணும். அவர் கொண்டு வரல. அது வந்து கொண்டு வரலாம் மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியாது. பட் அவர் அவசர பிஸியில் வந்து எல்லாமே எல்லாம் ரெடி, எல்லாம் காஸ்டியூம்ஸ்லாம் போட்டார். எங்கப்பா கிட்டு அப்படின்னு கேட்டோடனே அவர் கொஞ்சம் அவர் அசிஸ்டன்ட்ஸ் கொஞ்சம் பதறி போயிட்டார் இல்லைன்னொடனே. அப்புறம் ஒரு ஃபன் மேட் என்னன்னா, அதையும் அவர் பெருசாக எடுத்துக்காம இங்கே நம்ம ப்ரொடக்ஷன்லேருந்து இருக்கிற மேக்கப் டீமை கூப்பிட்டு வச்சு மேக்கப்லாம் போட்டு அவரையும் வந்து அவர் அசிஸ்டண்ட்டை திட்டாமல் கொள்ளாமல் மேனேஜ் பண்ணி அது ஒரு பெரிய ஃபன் மோட நான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் அந்த ஃபன் மேட் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு சாங் ஆடலாம், அது ஒரு சீன் ஆடலாம். ஜாலியாக தான் பண்ணியிருந்தாரு. அவர் டென்ஷன்லாம் ஆகல, ஜாலியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. நான் பார்த்தேன் இந்த மனுஷன் இதுலேயே ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம் நான் கேட்டேன், சார் இதுவே ஒரு காமெடியாக இருக்குன்னு. சார் ஜி உள்ள வேற ஒன்று ஓடுது ஜி அப்படின்னாரு. பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டாக பேசும்போது காமெடிக்கலாம் அதுதான் வேணும் எல்லாருக்கும். உள்ளுக்குள்ள 1000 ஓடும். பட் வெளியில் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறதும் முக்கியம் சொன்னேன். அதே மாதிரி அவராக இருக்கட்டும்,
சத்யாவாக இருக்கட்டும், அவங்க ஹீரோயிங்க, அவங்களும் வந்து ஃபுட்டு வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலில் 10 மணிக்கு கூட கிடையாது, 10:30 ஒரு. அப்புறம் அவங்களுக்கு ஃபுட்டு வந்து 11:30 மணிக்கு வேணும்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் டே ஷெட்யூலில். அப்புறம் எங்கள் அசிஸ்டன்ட்ஸ்லாம் அந்த பாண்டிச்சேரி சுற்றுறாங்க, அவங்களுக்கு வேணுன்ற ஃபுட்டு. நீங்கள் அப்படி யோசிக்கணும், 1000 ஹோட்டல் இருக்கு, அவங்களுக்கு வேணுன்ற ஃபுட்டு அந்த ஒரு வெஜ்ஜு தான் சாப்பிட்டாங்க. நான் அதுக்காக ஓடிக்கிடி போயிட்டு 12:45 வந்து அவங்க கொடுத்த அப்புறம் பார்த்தேன்னா அவங்க தூக்கிட்டாங்க. அப்ப அந்த ஃபுட் உங்களால மறந்திருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் சிம்பிள் மஞ்சூரியன் ஃபுட்டு தான் அது. இந்த கோபியில் அது அங்கே இருக்கிற மேக்ஸிமம் ஹோட்டல்ஸ் நான்வெஜ் ஹோட்டலாக இருந்தது. இந்த டிஷ்ஷில் அவங்க இல்லை, அவங்கள தேடி பார்த்து வாயின் வந்து 12:45 கொடுக்கும்போது அவங்க தூக்கிட்டாங்க. அப்புறம் அந்த அசிஸ்டன்ட்ஸ் எல்லா இடத்துல வந்து எங்கிட்ட ஃபோன், சார் என்ன சார் மேடம் தூக்கிட்டாங்க. சார் மேடம் தூக்கிட்டாங்கன்னா என்னப்பா நீங்கள் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்டர்டைன்மெண்ட். அப்போ காலையில் சார் என்ன சார் ஃபுட்டே வரவே இல்லை, ஏமா எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க நீங்கள் வந்து தூங்கிட்டாங்களே ஐயோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. என்ன சொல்றதுன்னா இது ஒன்றும் இல்லை, பட் ஷூட்டிங் ஸ்பாட்லையும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அவங்க பயங்கர ஃபன் என்டர்டைன்மெண்ட். ஒரு ஆக்ட்ரஸாக இல்லாமல் என்னென்னா கேமராமேன் கூட இருக்கட்டும், ஒரு டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும், நான் ஒரு நடிகைன்றது இல்லாமல் ஒரு டீம் ஒர்க்காக இருந்துட்டு நிறைய ஃபன் என்டர்டைன்மெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பர் சார். சரி, இப்போ பொதுவாக ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு பின்னாடி ஃபுல் எஃபர்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம ஒரு பாராட்டுக்காக தான் உழைக்கிறோம். அந்த மாதிரி இப்போ நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த ஆல்பம் சாங்ஸ்லேயே உங்களுக்கு எதிர்பார்க்காம பாராட்டு அதிகமாக வாங்கி கொடுத்த ஆல்பம் சாங் எது சார்? ஆல்பம் சாங் அந்த கண்ணால மைக்கிறியே சம்மக்கட்டையா, அது நிறைய பேர் நான் தான் பண்ணேன்னு தெரியாது. ஓகே. ஆமாம், அது நான் 2011 பண்ண பாட்டு. அது நான் சொல்லி அது ஒரு மூவி சாங்காக பண்ணேன். அது வேற ஒருத்தர் பாட வேண்டிய பாட்டு, நான் பேர் சொல்ற விரும்பல. ஆமா, சொல்ல வருத்தப்படுவார்ல, அவரை கூப்பிட்டாச்சு, கம்போஸ் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி. அவர் வந்து பாடுற என்னாரு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. பட் அவரோட சூழ்நிலையும் காரணம், அவர் டாப் சிங்கராக இருந்தார் அப்போ, காரணமாக அவரால் பாட முடியல, அந்த டைம் பாட முடியல. அப்போது சுதாகர் வந்து என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தார், தம்பி ஒர்க் பண்ணியிருந்தாப்புல. அப்போது என்கிட்ட அண்ணா நான் பாடுறேன், இந்த பாட்டு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னாரு. இல்லைடா நான் ஏற்கனவே கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், இப்போ டேரக்டர் ஒத்துக்கணும், இல்லைண்ணா எனக்கு ஒரு பாட்டு எழுதுறதுக்காக வாய்ப்பு கொடுங்க அப்படின்னாரு. ரெண்டுமே நான் யோசிச்சு சொல்கிறேன்டான்னு சொன்னேன். ஓகே. இதில் அவன் என்ன பண்ணுவான்னா, நான் எங்கே போனாலும் அவன் தான் எனக்கு கேர் பண்ணுவான். நான் சொல்கிறேன் 2011 நான் ஒரு வெளில அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகும்போதும் சரி, இல்லை ஆஃபீஸில் இருக்கும்போது சரி, என்னோட ஃபுட்டு அவன் தான் பார்த்துப்பான், கொண்டு வந்து வைக்கிறது கொடுக்குறது எல்லாமே. இதில் என்னென்னா ஃபுட்டு கொடுக்கும்போது கேட்பான் சான்ஸு, என்னால் கொண்டு சொல்ல முடியாது. என்னடா ஃபுட்டு போடும்போதே கேட்குறீங்கடா, அண்ணா வேற என்ன வேணுண்ணா, அண்ணா நான் கேட்டேன் சான்ஸ் என்ன சின்ன பாட்டு, இதுக்காகவே கொடுக்க வேண்டிய சொல்லி கொண்டு வந்துட்டான். அந்த அன்புக்காகவே அந்த பாட்டு கொடுத்தான் அவனுக்கு. சரி நம்ம ரொம்ப கேர் பண்ணான். சரிடா நீ எழுதுன்னு பார்க்க சொல்லிட்டு நைட்டு 1 மணிக்கு அந்த டியூனுக்கு எழுத வச்சோம். அவனை எழுத வச்சு 3 மணி நேரம் அந்த பாட்டு எழுதிட்டான். கண்ணால் ஃபஸ்ட்டு வரையும் கண்ணால் மைக்கிறே சம்ம கட்டியா, முன்னால் சாஞ்சு விட்டா வாழ மாட்டியா, இடிச்சிட்டு போகிறாலே குட்ஸ் எல்லாம் எழுதிட்டான். இது வரைக்கும் நான் ஓகே பண்ணிட்டேன். சரி இதுக்கப்புறம் எழுதுறான்னு சொல்லி டைம் கொடுத்தேன். ஒரு ஹாஃப் டேயில் உட்காந்து எல்லாத்தையும் எழுதி கொண்டு வந்து சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். சரி இப்போ இந்த பாட்டு யாரை பாட வைக்கிறது, அவன் எழுதுறபடி நான் சான்ஸ் கொடுத்துட்டேன், எழுதிட்டான். அப்புறம் யோசனை பண்ணுறேன், இந்த திருப்பி வந்துட்டானே நானே பாட்டுமா அப்படின்னா, என்னடா பேசுகிற, டேரக்டர் ஒத்துப்பாருன்னு தெரியாதடா, நான் பாடி காட்டுறேன்னா பிடிச்சிருந்தா வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் தேட்டர் போனோம். காலை 9 மணிக்கு ஆரம்பித்தோம். அவனோட முயற்சிகளில் கொண்டு வந்தான். ஃபஸ்ட் டே பண்ண முடியல அவனால் சூழ்நிலை, ஏன்னா ஃபஸ்ட் டைம் ரெக்கார்டிங் ஸ்டூடியோ அவன் பாடுறதுனால அவன் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டான். அப்புறம் அவனுக்கே வெக்ஸ் ஆகிடுச்சு, ஐயோ நம்ம தோற்றுருவோம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நீ தோக்க மாட்டேன், நாளைக்கு வா திருப்பி 9 மணிக்கு வந்து ஸ்டூடியோக்கு வந்துடு பாடுன்னு சொன்னேன். வந்த பாடினா 1 ஹவர்ல பாடி முடிச்சிட்டோம். அப்படி வந்த பாட்டு தான் கண்ணால மைக்கிறே சம்ம கட்டியா. சூப்பர். ஆமா, ஆனா அந்த படம் கடைசியில எடுக்கல, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த பாட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், மேக்கிங் எடுத்துட்டோம். அந்த பாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேக்கிங் சுதாகர் பண்ணது. அந்த மேக்கிங்கில் எடுத்துட்டு நாங்கள் அந்த ஃபுட்டேஜ் சும்மா வச்சுருந்தோம். சரி சொல்லிட்டு என்னோட யூடியூப் சேனல் சும்மா அப்படி போட்டேன். ஒரு 2 மந்த்ஸில் ஒரு 1000K வந்தது, 1000 தான் வந்தது. அப்படியே போன திடீர்னு எங்கள் ஊரில் ஒரு ஷாப்புக்கு போகும்போது, ஆனால் நீங்கள் தானே கண்ணால் மைக்கிறே சம்ம கட்டே அப்படின்னா, டே என்னடா மொட்டையாக கேட்டேன், நீங்கள் தான் மியூசிக் போட்டிங்கன்னா, ஆமாண்டா பார்த்தேன் யூடியூப்பில் சூப்பராக இருந்தேன்னா. இப்போ ஃபஸ்ட்டு விஷஸ் ஃப்ரம் தட் என்னை பாராட்டினது அந்த பாட்டுக்கு நான் 11ல் அந்த ஃபீல் அனுபவித்தேன். நல்லா இருக்குன்றான், பரவாயில்லையே சரி சொல்லிட்டு இப்படி போக யங்ஸ்டர்ஸ் பசங்களை நான் எங்கெங்கே பார்க்குறனோ எங்கள் ஏரியாவில் எல்லாரும் என்ன கேட்டால் அந்த பாட்டை பற்றி கேட்க காமிச்சாங்க. அப்புறம் சுதாகர் வந்து இன்ஃபார்ம் பண்ண நிறைய பேர் விஷ் பண்ணுறாங்கண்ணா இந்த பாட்டு. 6 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தோன்னா 500K. அப்படியே உள்ட்டா, என்னடா 500K தாண்டிடுச்சு, சரி சந்தோஷம். அப்படியே பார்த்தா 1 இயர்ல 1 மில்லியன் அப்படியே போயிட்டு, இந்த பாட்டுக்காக நாங்கள் மலேசியா சிங்கப்பூர்லாம் போயிட்டு இந்த பாட்டுக்காக ஒண்டி அந்த லெவலில் சொல்கிறோம். இது பெருசாகிடுச்சு, இந்த பாட்டு வேஸ்ட். எனக்கு என்ன வருத்தம், வேஸ்ட்டாக போச்சு, படத்தில் எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல வருத்தம் இருந்தது.
சரி அப்புறம் அது அப்படியே ஆற போட்டோம். அப்புறம் தான் அவன் மைமாலாம் போட்டது. கர்நாடக மைக்கரி அப்புறம் தான் நிறைய பாடல்லாம் தனிப்பட்ட இன்னி வரைக்கும் இப்போ கடைசி தோட்டல ஒரு பாட்டு பாட வச்சிருப்பான் அவனை. ஆமா 2 பாட்டு, நானும் அவளும், இன்னொரு பாட்டு ஃபோக் சாங் வந்து பாடிருப்பான். ரொம்ப நாள் கழிச்சு அவனை பாட வச்சேன். அதனால அந்த பாட்டு எங்கேயாவது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னு சொன்னதான் லோக்கல் சர்க்கிள் யோகி பாபுவும் தினேஷ் மாஸ்டரும் ஆடி இருப்பாரு. கர்நாடக மைக்கரி செம்ம கட்டையா அதை அங்கே கொண்டு வந்து வச்சோம். அவர் தினேஷ் மாஸ்டர் கேட்டார், சார் எனக்கு அந்த பாட்டு கொடுங்க சார், நான் அப்படி வேணும்னு. மாஸ்டர் பழைய பாட்டு மாஸ்டர், அதுதான் ஹிட்டான பாட்டு சார், அதை போடுங்க, நாங்கள் கம்போஸ் பண்ணுறோன்னு சொல்லி தினேஷ் மாஸ்டர் கம்போஸ் பண்ணார். பண்ணிவிட்டு மாஸ்டர் சொன்னார், எனக்கு இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா டேட் வாங்கி கொடுங்க யோகி பாபு, ஏன்னு டான்ஸ் ஆட வச்சிடலாம் அவரையும் இது அப்படின்னு. ஓகே மாஸ்டர், ஒரு 2 நாள்ன்றது 1 நாள் வச்சுங்களா, நாங்கள் ப்ரொடக்ஷனாக பேசணும்ல, 2 நாள்ன்றது 1 நாளாக தரும் அப்படின்னோம். சரின்னு சொல்லிட்டு அந்த 1 நாளில் அவரை ஓப்பனிங்கில் டயலாக்ஸும் அந்த பாட்டுக்குள்ளே எண்டிங்கில் அவரை யோகி பாபு அவரை ஆட வச்சதும் அந்த பாட்டில் இருக்கும். ஆமாம், அந்த பாட்டை திருப்பி கொண்டு வந்து, ஏன்னா மாஸ்டருக்கு நான் தான் பண்ணனே தெரியாது. இப்போ எல்லாம் பாடும்போது சிங்கர்ஸ், இப்போ ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கோங்களேன், மியூசிக் டைரக்டர் பேர் எங்கள் ஓரமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன வேணால் பாருங்கள், சிங்கர்ஸ் பேர் இருப்பாங்க, அந்த படத்தோட ஹீரோ பேர் ஃபர்ஸ்ட் இருக்கும். இது யார் பாட்டு? சூர்யா பாட்டு. இது யார் பாட்டு? விஜய் சார் பாட்டு. இது யார் பாட்டு? அஜித் சார் பாட்டு தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசுவீங்க. அப்புறம் தான் கேட்பீங்க இந்த பாட்டு நல்லா இருக்குன்னா யார் பண்ணதுன்னு கேட்பீங்களா. அது மாதிரி தான் அமைஞ்சது. அப்புறம் நான் தான் பண்ணனோடனே நிறைய பேருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸாக தான் தெரியும் அந்த பாட்டு நான் கம்போஸ் பண்ண பாட்டுன்னு. ஆமாம், அப்புறம் அந்த பாட்டு கொடுத்தோம். அப்புறம் அதுலேயே லோக்கல் சர்க்கிள் ஒரு 2 மெலோடி சாங் இருந்தது. ஆனால் பட் இந்த பாட்டு மாஸ்டர் ரொம்ப ரசிச்சார். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் டாக்டருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு அப்படின்னாங்க. அப்படி வந்து தரணும். அதாவது இந்த பாடலுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு கதை இருக்குது அப்படிங்கறதே எங்களுக்கு இப்பதான் பாட்டுக்கு நிறைய கதை இருக்கு. ஆனா கர்நாடக மைக்கரி பெரிய கதை இருக்கு. அது வந்து என்னன்னா அந்த அவனோட கான்ஃபிடென்ட். 2வது எல்லாரும் கேட்டாங்க, என்னடா அந்த பையனை போய் பாட வைக்கிற, நீ ஃபர்ஸ்ட் ஒரு மியூசிக் டைரக்டராக வர, ஒரு பெரிய சிங்கராக பாட வைக்கணும் அப்படின்ற, ஏன் இந்த மாதிரி நியூ கம்மர் கொடுத்து என்னோட சாங்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நியூ கம்மர்ஸ் இருப்பாங்க. அதனால் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நாங்கள் வாய்ப்பு தரணும், என்னோட சின்ன வயசுல ஆம்பிஷன். அதனால ஆல்பம் சாங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 50 சாங்ஸ் இருக்குன்னா அதில் 35 சாங்ஸ் நியூ கம்மர்ஸாக இருப்பாங்க. சூப்பர் சார். அப்புறம் மற்றதெல்லாம் ஹரிஹர் சார் பாடினாங்க, விவி பிரசன்னா ஒரு பாட்டு பாடு. அது மாதிரி மற்ற இந்த பாட்டுக்கு அவங்க தான் வேணும் அப்படின்னா அதுக்குள்ள என்டர் ஆயிடும். இல்லைன்னா நியூ கமர்ஸ்ல இருக்கலாம். இப்போ இந்த கண்ணோரமை பாடல்ல வந்து யூ ஆர் தி ப்ரொடியூசர், நீங்க தான் மியூசிக் கம்போசர் இல்லையா? என்ன ப்ரொடியூசரா சொல்றீங்களா? சந்தோஷம். ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் இஸ் a production company. நைஸ். ஓகேங்களா? அதனால ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது என்னோட அக்காவால் தான். நான் வந்து எனக்கு ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இந்த ப்ரொடக்ஷன். என்னோட மியூசிக் கேரியர் தான் என்னோட இது. ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது என்னோட சிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, தம்பியோட மியூசிக் கேரியர் நல்லா பெருசாக வரணுன்றதுனால அவங்க தான் லோக்கல் சர்க்குன்னு அந்த படத்தை ஆரம்பிச்சு அதுலேருந்து கொண்டு வந்து அந்த ப்ரொடக்ஷனை நிறுத்த முடியல. இன்னைக்கு 3rd 4th ப்ரொடக்ஷன் போயிட்டே இருக்கு, படம் போயிட்டே இருக்கு. அது அவங்க ஆரம்பிச்ச ஸ்தாபனம் அது. அதனால எனக்கு ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா நான் சொன்னேன், எதுக்குமா ப்ரொடக்ஷன்லாம் பண்ற, இதெல்லாம் இல்லைப்பா, உன்னோட மியூசிக் சீக்கிரமாக போய் சேரணும், அதனால இது மூலியமா உனக்கு மியூசிக் வரணுன்றதுனால என்னோட சிஸ்டர் எடுத்த முடிவு தான். அவங்க எடுத்த அத்தனை ஸ்டெப்புன்னு தான் இவ்வளோ தூரம் என்னோட வளர்ச்சிக்கு காரணம். சூப்பர். ஆக்சுவலி இதுதான் ஒரு வழி உங்களுக்கு உண்டு பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? இதுதான் மெயின் வழின்னு சொல்ல, மெயின் கேட் ஓப்பன்டு. இதுக்கு முன்னாடி நான் வந்து 99லேருந்து என்னோட ஸ்டேஜ் பிளேயிங் இருந்தது. ஃபுல்லாக ஆர்கெஸ்ட்ரேஷன், லைட் கச்சேரியில் வாசிக்கிறது. நான் முதல்ல போய் சேர்ந்து சங்கர் கணேஷ் மியூசிக் டைரக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, செயின்லாம் போட்டுப்பா கையில், அவர்கிட்ட தான் நான் சேர்ந்தேன். அவர்கிட்ட தான் ஹாரிஸ் இருந்தார். அவர்கிட்ட இருந்து வித்யாசாகர், ஹாரிஸ் சார், நான் 3 பேர் இருந்து அங்கேருந்து நாங்கள் வந்திருக்கோம். அதனால் நான் 99ல் இருக்கும்போது ஹாரிஸ் சார் வந்து ஏற்கனவே ரகுமான் சார்கிட்ட வாசிச்சிருந்தார். அதுக்கப்புறம் அப்படியே படம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நிறைய பேர் தெரியும், இந்த துர்கான்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? படம், அந்த பாப்பா பாடும் பாட்டு. அந்த பாட்டு வந்து கிட்டார் வாசிச்சதா தெரியுமா? ஹாரிஸ் சார். நிறைய பேர் தெரியாது. அது எங்கள் சார் தான் மியூசிக் பண்ணார் துர்கா படத்துக்கு. அப்போ அவருக்கு 13 வயசு. அவருக்கு 13. அவங்க அப்பா தான் வந்து சாருக்கு ஃபுல்லாக கிட்டார் வச்சுருந்தார். அப்போது அவங்க அப்பா வந்து பிஸியாக இருந்ததுனால, உன் பையன் அனுப்படா, அவன் தான் கிட்டார் கற்றுக்கிறானேன்னு சொல்லிட்டு வரணுன்னே, இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கான் பையன், என்ன வாசிக்குதுன்னு கேட்டது. அவனை வரவி நாங்கள் வாட்ச் வச்சுக்கிறோன்னு சொன்னவொடனே ஒரு கிட்டத்தட்ட ஹாரிஸ் சாரே சொல்லியிருப்பார் ஒரு பேட்டியில், கிட்டத்தட்ட 50 to 100 டேக்ஸ் எடுத்தாங்களாம் அந்த பாட்டு. அவரால் கரெக்டாகவே ப்ளே பண்ண முடியல. இருந்தாலும் எங்கள் சார் வந்து அவர் வாசிக்க வச்சு ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் அந்த பாட்டு தான். சூப்பர். ஆமாம், அங்கேருந்து தான் நானும் வந்துன்றது பெருமைப்படுறேன். அப்போ வித்யாசாகர் சார் அங்கே தான் இருந்தார். 1978லேருந்து அங்கே இருந்தார். அதனால் நாங்கள் எங்கள் 3 பேருமே அங்கேருந்து தான் ஒரு ஸ்கூல் ஆஃப் வந்திருக்கோன்றத ஒரு ரொம்ப பெருமையாக இருக்கும்.
அண்ட் தமிழ் சினிமால வந்து நிறைய பேர் அவுட் ஆஃப் லவ் ஒரு டெடிகேட் பண்ற விதமா அம்மாக்கு ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவாங்க, அப்பாக்கு, தன்னோட குழந்தைக்கு. அந்த மாதிரி உங்களோட சிஸ்டருக்கு இது வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு சாங் டெடிகேட் பண்ணிருக்கீங்களா, கம்போஸ் பண்ணி? இல்ல ஐடியாஸ் இருக்கா? ஐடியா இப்பதான் கொடுத்துருக்கீங்க. உங்களை ஒரு ப்ரொடியூசரா அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அதுதான் சொல்றேன், நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா அடுத்த சாங் அதான் இருக்கும். ஓகே, அக்கா தம்பி பாசத்தை வச்சு ஒன்று எடுத்துருவோம். சூப்பர், நல்ல ஐடியா. நான் இது எனக்கு கூட பாருங்க யோசனை வரல, கரெக்டான ஐடியா கொடுத்துட்டீங்க. எவ்வளவோ பாட்டு பண்ணேன், லவ் சாங் பண்ணிட்டேன், அம்மா சாங் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். என்னோட நான் இப்போ அவளை வந்து அக்கான கூடுவேன், அம்மா தான் கூடுவேன். பட் அம்மா கிடையாது எனக்கு. அம்மாவா இருந்து என்ன பண்ணுவாங்களோ அவங்க அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர். எனக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஹாஸ்பிட்டல்ஸில் இருந்தேன். ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் நிறைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நிறைய ஸ்டேஜ் பிளேஸுக்கு வந்து நாங்கள் நிவாரணம் கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 17,000 பேர் கொடுத்தோம். அதில் எனக்கு கொரோனா அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப சீரியஸாக இருந்தேன். அக்கா வந்து இருக்க மாட்டான் அப்படின்ற அளவுக்கு நான், பட் என்னை காப்பாற்றி கொண்டு வந்து இந்த நிலைமையில் உருவாக்கி வச்சு என்னை அழகை பார்த்தாங்கன்னா அப்போ அம்மா தான் நம்ம செய்வாங்க. கண்டிப்பாக. நம்ம டாக்டர்ஸ் வந்து எல்லா டாக்டர்ஸ் தான், பட்டு பெத்த பிள்ளைக்கு ரொம்ப இன்னும் காப்பாற்றணும், அதிகமாக இருக்குன்னு தோணும்ல. அந்த மாதிரி என்னை சேவ் பண்ணி வச்சு, ரெண்டாவது இன்னைக்கு உட்காந்து சீட்டில் உட்காந்து அழகு பார்த்துட்டு இருக்கா, நல்லா வந்துட்டு இருக்காங்க. அதனால எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அம்மாவை தான். அவளுக்கு ஒரு பாட்டு நீங்கள் ஐடியா கொடுத்தீங்க, தேங்க்யூ. ஏன்னா நான் ஒரு பாட்டு பண்ணணுன்னு ரொம்ப நாள் கனவு, ஒரு அக்கா தம்பி பாசம் வச்சு படத்துலையாவது அமையாதான்னு யோசித்தேன். படமும் அந்த மாதிரி சிச்சுவேஷன் அமைய மாட்டேங்குது. இது ஒரு ஆல்பம் சாங்காவே பண்ணலாம். அதுல நீங்களே நடிப்பீங்களா? கன்ஃபார்ம்டு. அக்கா கேரக்டர் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட போட்டு நானே நடிச்சிடுவேன். சூப்பர் சார். கண்டென்ட்டும் மியூசிக் டைரக்டராவே மாத்திடுவேன், அதுல ரியாலிட்டியா கொண்டு வந்துடுறேன். அவ்வளவுதான். ஆமா, பெஸ்ட் அது. அப்ப அதோட ப்ரொமோஷனுக்கும் நம்ம உட்காந்து இன்டர்வியூ பண்ண போறோம் சார். கண்டிப்பா உட்காரோம். ஆனா அதுக்கு ப்ரொமோஷன் நீங்க 2 பேரும் தான் உட்காரணும், ஆங்கரிங். அப்பதான் நம்ம பேசுவோம். ஷூர் சார், நம்ம பேசணுமே பார்த்து நடந்துச்சுன்னு நீங்க சொல்லணும். கண்டிப்பா சார், டெஃபினட்டா நடக்கும். அண்ட் டாக்கிங் அபவுட் கடைசி தோட்டா, ஸோ அந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர், கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானராக இருந்தது. ஸோ ராதா ரவி சார், வனிதா விஜயகுமார், நிறைய ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவாக நடந்தது. ஸோ அது எப்படி நடந்தது இந்த படம்? கடைசி தோட்டா படம் வந்து ஒரு என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட டிசைனர் அவர் டிசைன் பண்ணிட்டு, எப்படி இந்த சுதாகர் எப்படி உள்ள வந்தாலும் அது மாதிரி டிசைனரை வந்து படத்தை டிசைன்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாம் சொன்னார், ஆனால் எங்கிட்ட ஒரு கதை இருக்குண்ணே அப்படின்னா. என்னடா டிசைன் பண்ணியிருந்தா கதை இருக்குன்ட்டான். சரி சொல்லு பார்க்கலான்னு சொல்ல, நல்லா இருந்தது. சரி யாரை டைரக்ட் பண்ண போகிறா? நான் தான் பண்ணேன். கதை நல்லா இருக்கு, ஓகே. சரி நீ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க அப்படின்னு அவர் 2-3 பைலட் மூவி பண்ணியிருக்காரு, எங்கள் போட்டு காட்டு அப்படின்னு. ஓகே குட், தப்பாக எதுவுமே இல்லை. நான் இது தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சரி எனக்கு ஒரு ப்ரீஃபாக எனக்கு ஒரு கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது தான். அதுவும் எப்படிங்க, இதே கண்ணால மைக்கில் சாப்பிட்டு இருக்கும் போது தானே கேட்டான். அதே மாதிரி சாப்பிட்டுந்தம்மா, சாப்பிட்டு ஃபோனில் காமிச்சு டிசைன் காமிச்சு எப்படி இருக்குன்னு கேட்டாம்மா. நல்லா இருக்குன்னு வந்து அதே மாதிரி ஆரம்பிச்சதுதான். நீங்கள் அந்த படம் ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு நல்லபடியா. ஓகேன்னு ப்ராமிஸ் போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா நான் ப்ராமிஸ் கொடுத்தேன்னா கன்ஃபார்ம்டு, அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நான் திடீர்னு வந்து வேணான்னு சொல்ல மாட்டேன், இல்லை பார்க்கலான்னு சொல்ல மாட்டேன். நான் யாருக்கு ப்ராமிஸ் பண்ணாலும் அந்த விஷயம் கன்ஃபார்ம்டு, என் வாயிலேருந்து ஒன்று சொன்னேன். மேபி அக்காவே இல்லைப்பா யோசிப்பான்னு சொன்னாலும் யோசிப்பேன். ஆனால் சொல்லிடுவேன் அக்காட்டம்மா, நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அவனுக்கு வாக்குறுதி கொடுத்து அவர் அது கரெக்டாக அந்த லைன் கொடுத்து அந்த கேரக்டர் யார் நடிக்கணும், ஏன்னா அந்த மெயின் கண்டென்ட் ஒரு ஏஜ்டு ஒரு பெரியவராக இருக்கணும். அது யார் அந்த படத்தை லீட் பண்ண போறா அப்படின்னு யோசிக்கும் போது 2 சாய்ஸ் இருந்தது, ராதா ரவி சார், பிரகாஷ் ராஜ் சார். இது 2 பேர் தான் இந்த கதையை கொண்டு போக முடியும், யாராலையும் முடியாதுன்னு சொல்ல, பட் அதுதான் தேவைப்படுது. அப்புறம் எங்கள் பட்ஜெட் பிரகாஷ் ராஜ் சார் செட் ஆகாதுன்றதுனால ராதா ரவி சார் வந்து அவர் பட்ஜெட்டும் பெருசு தான், பட் இருந்தாலும் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணோம். ரொம்ப நாளாக அவர் பார்த்துட்டு இருக்கேன்னா அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி பட்ஜெட் தான் பண்ணி. கதை கேட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்ச உடனே நான் பண்ணி தரேன்டா படா அப்படின்னு. அப்புறம் டேரக்டர் அனுப்பி நான் பேசிக்கிறேன்னாரு. டேரக்டர் கூப்பிட்டு பேசணும். அந்த நீங்கள் போஸ்டர்லாம் பார்த்தீங்களா, கடத்துட்டால அது ஒரு அழகாக ஸ்டிக்கு வச்சுட்டு அழகாக இருக்கும். அந்த ஸ்டிக்கு தான் கதையே. அந்த ஸ்டிக்கில் ஒரு விஷயம் இருக்கும். அதனால் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதில் அவர் வந்தப்புறம் தான் நாங்கள் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸ்ரீ கொண்டு வந்தோம், வனிதா விஜயகுமார் உள்ள கொண்டு வந்தோம், சாம்ஸ் கொண்டு வந்தோம், வையாபரி கொண்டு வந்தோம், கொட்டாச்சி கொண்டு வந்தோம். அப்படியே ஒவ்வொருத்தராக தேவைப்பட்டு ஒரு ரெசார்ட்குள்ளே நடக்கிற சம்பவம் பேக்கடாக, வெளியில் எங்கேயும் இருக்காது, ஒரு ரெசார்ட்குள்ளே நடக்கும். அதில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான் இந்த நானும் அவளும் சாங். அங்கே தான் வந்து அங்கேருந்து தான் கதை ஏன் வந்து அவர் எப்படி இருக்காருன்றது அந்த நானும் அவளும் சாங் தான் முடிவு பண்ணோம். சார் இந்த கொடைக்கானல் ரெசார்ட்டுக்குள்ளேயே நிறைய ஷூட் பண்ணீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோமே சார், வாட் ஹேப்பன்? கொடைக்கானல் ரிசார்ட்ல நல்ல மழைமா. நாங்கள் அன்னைக்குன்னு பார்த்து என்ன பண்ணோம்னா எக்ஸ்டீரியர் ஷாட் வச்சுட்டாங்க. உள்ள இருந்த ஷார்ட்ஸ்லாம் முடிச்சுட்டாங்க. எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸும் 2 ஷார்ட்ஸ் வேணும். அதில் ராதா ரவி சார் நடிக்கணும்.
மழை, உச்சக்கட்ட மழை. சரி என்ன ஷார்ட்டாக எடுக்கிறது, நான் டேரக்டர் சொன்னாப்லன்னா எனக்கு ரெயின் ஷார்ட்டாக எடுத்துட்டுமா நான் லைவாக டேய் அவர் ஏஜ் மேன், நான் லைவாக எடுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும், ஒரு 30 to 40 இயர்ஸ்னா கூட சமாளிச்சிடலாம், அப்படி வைக்க முடியாது, அந்த ரெயின் கம்மியாகட்டும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ரெயின் அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட்டே வந்தது. அப்புறம் கூப்பிட்டார், சார் என்னப்பா வெயிட் பண்ணுறீங்க, இல்லைண்ணா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஷார்ட் இந்த மாதிரி இருக்குது, ரெயின் பெஞ்சுது இன்னையோட, ஆக்சுவலி அன்னி தான் ஓவர் பேக்கிங் அன்னைக்கு, என்ன பண்ணுறது தெரியல, இப்போ எவ்வளோ மழை பெய்யுது, ஜன்னல் ஓப்பன் பண்ணினார், ஜன்னலை பார்த்தார், ஒரு அந்த சின்ன தூரல் மாதிரி போட்டு அப்புறம் வா அப்படின்ட்டார். அண்ணா ஜுரம் வந்து வாடா மணியாச்சு முடிக்கணுன்ற, நான் முடிக்கணும்னு சொல்லண்ணே, நீ பேக்கப் தான் பட் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டு நான் அந்த ப்ரொடக்ஷனில் மற்றதெல்லாம் வேலை பார்ப்பேன்ல, என்ன நடக்குது ரெண்டு சுற்று போயிட்டேன், அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டேன். பார்த்துட்டு வரத்துக்குள்ள ஷார்ட் நடந்துட்டுருக்கு. என்னடா அது, நான் டைரக்டர் கூப்பிட்டு முடிச்சோன்னு கேட்டு, என்ன நீ அவரை போயிட்டு இப்படி, அவர் தான் அட முடியாது, ப்ரொடக்ஷன் காஸ்ட் நீ 6 மணிக்கு மேலே போச்சுன்னா ½ பேட்டா எக்ஸ்ட்ரா ஆகிடும், ப்ரொடக்ஷனுக்கு நம்ம அதனால சின்ன சீன் தானே முடிச்சிடலாம் பரவாயில்ல சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லாத அவன் வேணான்னுவான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாமல் அந்த சீனை முடிச்சுட்டு இருக்கா. நான் எண்டில் போகும்போது நான் பார்த்தேன் அந்த சீனை வந்து சொன்னார், ஏன்ப்பா அதெல்லாம் டேய் மணி என்ன 5 மணி ஆயிடுச்சா முடிச்சா, அவரு நான் பேக்கப் இப்போ சொல்லு பேக்கப் சொல்லு. அவர் எப்போதுமே ஷூட்டிங்கில் நான் தான் பேக்கப் சொல்லணும் ஆசைப்படுவார். நான் சொல்ல பொதுவாக டேரக்டர் தான் சொல்லணும், அவருக்கு என்னன்னா அவர் இருக்கும்போது நான் பேக்கப் சொல்லணும். அதனால் மணி 5 மணி ஆயிடுச்சா முடிச்சா பேக்கப் சொல்லுன்னார், பேக்கப்னு சொல்லி முடிச்சிட்டேன். பட் என்ன நாங்கள் கற்றுக்கிட்டோம்னா, ஒரு லெஜண்ட் கிட்டலாம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை சேஃப் ஜோன் கொண்டு வராங்க. எனக்கு அந்த ½ கால் ஷீட்னாலும் அந்த ½ கால் ஷீட்டு நிறைய அமௌண்ட் போயிட்டு கொஞ்சங்களேன், பட் அது சின்னதோ பெருசோ அப்படின்லாம் தெரியல, பட் அவர் அதை யோசிக்கிறாங்க. அதனால தான் அவரால் இன்னைக்கு ஒரு 500 படம் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பாக மோர் தேன் 500 மூவிஸ் அவர் நடிச்சிருக்காருன்னா, ஒரு ப்ரொடக்ஷனுக்கு நம்ம எவ்வளோ சேஃப் ஜோனாக இருக்கணும், அவங்களுக்கு கூட நம்ம எப்படி ட்ராவல் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அடுத்த படத்தில் அவங்க நடிச்சுட்டு தான் வரப்போறாரு. அப்போ நம்மளுக்கு இம்ப்ரெஸ் ஆகிறாரா, இப்போ சார் எனக்கு பணம் அப்பாற்பட்ட விஷயம், ஆனால் வந்து நடிக்கணும் ஒரு ப்ரொடக்ஷனை காப்பாற்றணும்னு நினச்சி பண்ணும்போது சரி நம்ம அடுத்த படத்தில் அவரு இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு ஆசை வருது. அதனால ஓகே. ஸோ தமிழில் வந்து நிறைய ஆல்பம் சாங்ஸ் மூவி எல்லாமே கம்போஸ் பண்ணியாச்சு. பட் கட் பண்ணால் மலையாளத்தில் கேட் அப்படின்ற ஒரு மூவிக்கு அழகாக மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி அமைஞ்சது சார்? கேட் இந்த கடைசி தோட்ட படம் பார்த்து தான், அது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கண்டென்ட் அந்த படம் கடைசி தோட்ட. அதனால் அந்த லிங்கை வந்து பொதுவாக எல்லாருக்கும் அந்த ட்ரீசரில் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், கிஷோர்னு ஃபோன் பண்ணார், அவர் தான் டைரக்டர். ஜி உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். மீட் பண்ணலான்னு சொன்னார். அவர் யார் எந்த விஷயம்னு எதுவுமே சொல்ல, வாங்க பிரதர் அப்படின்னு. அப்புறம் என்னோட ஸ்டூடியோவில் உட்காந்து பேசும்போது தான் அவர் தெரியுது டேரக்டர்னு. எப்போ சொல்கிறாங்க டேரக்டர்னு, ஜி ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னாரு. அவர் நான் என்ன நினச்சிட்டேன்னா அவர் ப்ரொடக்ஷன் பண்ண சொல்ல போகிறாரு. நான் பயந்துட்டேன், ஐயோ ப்ரொடக்ஷனா, சரி சொல்லுங்கள் ஜி, வந்தவர் நம்ம தப்பாக சொல்ல விடல, சொல்லுங்கள் ஜின்னு சொல்லிட்டேன். ஒரு 1 லைன் சொன்னார், பயங்கர ஷார்ப்பாக இருந்தது. ஒருவேளை இந்த படம் நம்மள பண்ணுறது தான் கேட்குறோம், சரி நம்ம அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டேன். சரி நல்லா இருக்கா ஜி, நல்லா இருக்கு ஜி, இந்த படத்துக்கு தான் நீங்கள் மியூசிக் பண்ணணும். அப்பா ஜாலி, அப்போ மியூசிக் நல்ல ஹாப்பி ஆகிட்டேன். மியூசிக்னா ஓகே ஜி, எத்தனை பாட்டுன்னு கேட்டால் 2 பாட்டு அப்படின்னாரு. சரி 2 பாட்டு ஓகே ஜி. இப்போ கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஃபாரஸ்ட்டில் அவங்க ட்ராவல் ஆவாங்க. ஃபாரஸ்ட் ட்ராவல் ஆவாங்க. ஆர்டிஸ்ட் 4 பேர் தான் இல்லை ட்ராவல் ஆவாங்க. அது சரி இவ்வளோ எனக்கு என்ன ஜி, நான் லைவ் சவுண்ட்ஸ் நிறையா பண்ணி ஆகணும். எனக்கு ஜி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஐ வாண்ட் பெஸ்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னாரு. அதில் போய் தான் கேரளாவில் ஒரு ஃபாரஸ்ட்ல போய் மாட்டிக்கிட்டு நாங்கள் வழி தெரியாமல் தான் வந்து அது ஒரு பெரிய ஒரு கச்சேரி ஆச்சு. இதுதான் ஃபிளாஷ் நியூஸா வந்ததா சார்? காட்டுக்குள்ள மாட்டி விட்டார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு. அதனால காட்டுல மாட்டிக்கிட்டு அப்படியே வந்து நானும் என்னோட 2 அசிஸ்டன்ட்டும் அப்படியே தேடி எந்த வழியும் பற்றி பார்த்துக்கிட்டு வந்தால் ஒரு ஜீப் ஒன்று போச்சு லாங்கில். எப்பா அதேமாரி அப்போ இதான் வழி போட்டு சொல்லிட்டு அங்கே வந்து ஓடி வந்து நின்னா இன்னொரு ஜீப் பின்னாடி வந்து சார். அங்கே எனக்கு தெரிஞ்ச மலையாளத்தை பேசி அவனுக்கு புரியாமல் போய், அவரு தமிழ் கொஞ்சம் தெரியும் போல, சார் நீங்கள் தமிழ்லேயே பேசுங்கன்னு அவர் கண்டுபிடிச்சார் நான் தமிழ்னு. சார் நீங்கள் தமிழ்லேயே பேசுங்க சார். சார் போகணும் சார், நீங்கள் வாங்க சார் சொல்லிட்டு ஜீப்பில் உட்காந்துட்டு அப்படியே போனேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐயோ மாட்டின்னு தான் நம்ம நிலம் வீணாகும், என்ன தெரியும் அந்த மாதிரி எடுத்துன்னு வந்துட்டு சவுண்டிங்ஸை செட் பண்ணிட்டோம். இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லலை. நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னென்னா, சார் எனக்கு கொஞ்சம் உங்கள் ஊரில் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போய் பார்க்கணும். அவர் ஏன்னு கூட கேட்கல, ஆனால் அவருக்கு தெரியும் சரி ஏதோ சவுண்டிங்காக கேட்குறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க ஃபாரஸ்ட்லேயே ட்ராவல் ஆகிறாங்க. எனக்கு அந்த சின்ன சின்ன மைனோட்ஸ் அந்த என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன மிருகத்தோட சவுண்ட்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன வெட்டி பூச்சிலாம் இருக்கும் நிறைய, அதோட சவுண்ட்ஸாக இருக்கட்டும் எனக்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஈவினிங் 4 o'clock கிளம்பினோம். 9 o'clock ஃபர்ஸ்ட் நாள் முடிச்சிட்டோம். 2வது நாள் தான் வழி தெரியாமல் மாட்டிட்டோம். அன்றைக்கி காலையிலே 6 மணிக்கு போயிட்டு தான் ஈவினிங் எங்களுக்கு வரும்போது ரெயின் வேறு ஆரம்பிச்சதுனால ஃபுல்லாக க்ளௌடி ஆகிடுச்சு. எங்களுக்கு எந்த வேலையும் தெரியாமல் இருந்தது.
அதுல வேற ஜிபிஎஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்ததா கேள்விப்பட்டோமே. முட்டாள்தனமான வேலை. ஜிபிஎஸ் எங்க ஃபாரஸ்ட்ல இருக்க வேலை செய்யும். என்னோட அதான் சொன்னேன், எதுவுமே வழி தெரியலன்னா மூளை என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு வழியை தேடும். பாத்தீங்களா, அது மாதிரி தேடி ஏதாவது கிடைக்காதா அப்படின்லாம் யோசிச்சு போய் தான் வழியை ஒரு ஜீப்பை பார்த்து லாங்கில் வேலை பார்த்துட்டு அதுவும் அங்கே ரோடு போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அங்கே போய் ஷிஃப்ட் ஆனோம். பட் அந்த படம் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாக வந்திருக்கு. சூப்பர். வந்து எனக்கு 7th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அங்கே மலையாளத்தில். மேபி அவங்க டப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அது தெரியல. பட் 2 songs இஸ் பெஸ்ட் சாங்ஸ் தான் அமைஞ்சிருக்கு. எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஃபாரஸ்ட்டில் அவங்க எவ்வளோ தூரம் கேமரா, எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட்டாக இருந்தது அவங்க பண்ண டீம். கேமரா பூந்து விளையாடிருக்காரு. எங்களுக்கு ரீ ரெக்கார்டிங்கில் என்னோட பெஸ்ட் இன்னும் எவ்வளோ கொடுக்கணும்னா அவர் அவ்வளோ தூரம் கேமரா ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த டீம். எப்போதுமே மியூசிக் நாங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணோம்னா விஷுவல் நல்லா இருக்கும். விஷுவல் பெஸ்ட்டாக கொடுக்க எங்களுக்கு என்ன ஆகும்னா அது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். சரி, இது கூட நம்ம போட்டி போட்டு மியூசிக் பண்ணாதான் ஒட்டும். நாங்கள் அவர் பிரம்மாண்டமாக பண்ணி நாங்கள் ஒரு ஆவரேஜாக பண்ணாலும் இருக்காது, கரெக்டாக இருக்காது. அதனால நான் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய விஷயமா இந்த படமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 days நாங்கள் ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் ஆரம்பித்தோம், அந்த ஒர்க்கே ஆரம்பித்தோம். அப்புறம் தென் முடித்த உடனே காப்பி போட்டு காமிச்சேன். ஓகேன்னு சொல்லி 2-3 கரெக்ஷன் கேட்டார். நல்லபடியாக வந்திருக்கு. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது? எங்களுக்கு ரொம்ப ஈகராக இருக்கும். மலையப்பன் சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், அது ஒரு வில்லேஜ் ஒரு ப்ளஸ் கேட் வருது உங்களுக்கு. ஒரு 2 படம் பூஜை போட்டிருக்கேன். அதனால் அது போயிட்டுருக்கு. ஒரு 4 movies போயிட்டுருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் சாங் ஆல்பம் சாங் ஷூட் ஆன் கோவா, அதுக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. அதனால சர்ப்ரைஸ் சாங் வில் பி December 25th லான்ச் ஆகும். அது பெரிய லெவலில். அதனால அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டே தான் இருக்கு. ரொம்ப அழகா இவ்வளோ நேரம் சுவாரஸ்யமா நீங்க பேசினதே ரொம்ப மெலடி மாதிரி எங்களுக்கு இருந்தது சார். அப்போ ஃபோக்கா இல்ல, ஃபோக் எல்லாம் மிக்ஸ்டா இருந்தது. அண்ட் ரொம்ப அழகா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க சார். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சோம். Thank you for coming to our show. Thank you.